இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 18:18. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே ஆகாப் எலியாவை பார்த்து எங்களை கொல்றதுக்கு நீ வந்திருக்கன்னு சொல்லி திட்டுறான். அதுக்கு தான் எலியா சொல்கிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுறது நான் இல்லை, நீ தான் கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தேவர்களை வழிபடுறதுனால தான் உன்னாலையும் உன்னோட குடும்பத்தினாலையும் தான் இஸ்ரவேலர் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்கிறான். நாமளும் இப்படி தான் நடந்துக்கிறோம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்கள தான் காரணமாக சொல்கிறோம். ஏமாத்துறவங்க ஏமாத்தினாலும் அதுக்கு முக்கிய காரணமே நாம தான். பேராசை காட்டினாலோ பெருமையாக பேசினாலோ நம்ம ஈஸியாக ஏமாந்துடுறோம். அதே போல் தான் மந்திரம், அந்நிய தேவர்களும். யாராச்சும் அந்நிய தேவர்களை காட்டி வழிபட்டால் நம்மளோட கஷ்டங்கள் போயிரும்னு சொன்னால் அதை நம்ம முட்டாள்தனமாக நம்பக்கூடாது. இந்த மந்திரம் செஞ்சால் பலி கொடுத்தா நம்மளோட தேவைகள் எல்லாம் நிறைவேறணும்னு சொன்னாலும் நம்பக்கூடாது. இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுட்டு கஷ்டம்னு வந்தால் கடவுளையோ இல்லை தேவ மனிதர்களையோ குறை சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமேன்.